என்னத்தல சொல்ற? இவ்வளவு மைலேஜ் தருதா? இவ்வளவுதானா பிரைஸ்? நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம KTM Duke 390 தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ KTM Dukeனாவே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பாக்கெட் ராக்கெட்டும்பாங்க. ஏன் இதை பாக்கெட் ராக்கெட்டுன்றாங்கன்னா, இதோட பவரு, சிசி, அதுக்கப்புறம் இதோட டார்க்கு, அப்புறம் இதில் கொடுத்துருக்கங்க ஃபியூச்சர்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதை பார்த்த பின்னாடி உங்களுக்கே தெரியும் ஏன் இதை வந்து பாக்கெட் ராக்கெட்டுன்றாங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த டியூக் 390 சீரீஸில் வந்து 399cc வித் லிக்யூட் கூலர் சிஸ்டத்தோடு வந்துடுது. ஸோ இங்கே தான் வந்து கூலண்ட் ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவாங்க இந்த இன்ஜின் கூல் பண்ணுறதுக்கு. ஸோ பவரை பொறுத்த வரையும் 42 PS-உம், டார்க்கை பொறுத்த வரையும் நமக்கு 39 Nm-மும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜினு. அப்புறம் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் இன்னொரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, குவிக் ஷிஃப்டர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டிராஃபிக்கில் இந்த மாதிரியெல்லாம் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறோன்னா ரொம்ப குயிக்காகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் ஆகும் இந்த பவர் இந்த சிசியில். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு 5 inch TFT டிஸ்பிளே. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ப்ளஸ் நேவிகேஷனோட வந்துடும். இதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான். இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ வர மாடலில் வந்து டச் ஸ்க்ரீன் வருது. ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், மோடு போய் செக் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைடு மோடு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரைட் மோடு வந்து இப்போ ரைனிங் மோடில் இருக்குது. நம்ம வந்து வேறு மோடுக்கு வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 3 மோடு இருக்குது இதில். ஸோ ட்ராக் மோடு, ரைட் மோடு அண்ட் ஸ்ட்ரீட் மோடு. ஸோ உங்களுக்கு மைலேஜ் நிறைய வேணும்னா நீங்கள் ரைட் மோடில் வச்சு ஓடணும். நீங்கள் ஒரு மீடியமான ஒரு ஸ்பீடில் போகிறீங்கன்னா ஒரு ட்ராக் மோடு. அடுத்து வந்து ஸ்ட்ரீட் மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரீட் மோடில் வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ். ஸோ உங்களுக்கு போத் ரியர் அண்ட் பேக்கும் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும். வித் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் தான். இங்கேயும் உங்களுக்கு டிஸ்க் வந்துடும், வித் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கண்ட்ரோலும் வந்துடும். ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி. ஸோ இந்த எம்டிசினா வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இந்த ஆப்ஷனுன்னா, ரொம்ப பெண்டான ரோட்டில் வந்து நீங்கள் வண்டியை ரொம்ப கமுத்து எடுக்கிறது அந்த மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது உங்கள் டயர் வந்து ஈஸியாக வந்து தேய்மானம் ஏற்படும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸும் வந்து நமக்கு சில டைம் வந்து போகும். ஸோ அந்த மாரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிசி இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் கண்ட்ரோல் ஆப்ஷனு. ஸோ இந்த லான்ச் கண்ட்ரோல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஹை சிசி வெஹிக்கிள்ன்றனால நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி க்ரூஸ் பண்ணும்போது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீலிங் ஆக சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த லான்ச் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எனேபிள் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து இனிஷியல் க்ரூஸ் பண்ணும்போது வண்டியை வீலிங் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைக் இன்ஃபோ, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் இன்ஃபர்மேஷன், லைக் 2 ட்ரிப் ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் ரைடுக்கு இது போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரிப் 1 ட்ரிப் 2வில் வந்து நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது 2025 மாடலு. ஸோ நமக்கு 2026 மாடலில் தான் நமக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக். ஸோ உங்களுக்கு இந்த நேவிகேஷனும் மியூசிக் சிஸ்டமும் வந்து ஒன்ஸ் ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டில் நீங்கள் என்னென்னலாம் உங்கள் டிஸ்பிளேயில் வைக்கணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து குயிக் செலக்டர், நீங்கள் இந்த 2 பட்டனையும் நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி, உங்கள் மொபைல் ஃபோனை வந்து வண்டியோட ப்ளூடூத்தில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் மூலிமா. நெக்ஸ்ட் வந்து குயிக் ஷிஃப்டர், இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கியரை வந்து ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை எனேபிள் பண்ணி விட்டா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் லைட்டு, ஸோ இது வந்து நமக்கு டிஸ்பிளேவோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஆர்பிஎம் 1, ஆர்பிஎம் 2 எவ்வளோ ஆர்பிஎம் போனால் உங்களுக்கு லைக் நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் மனம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவில் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் 1ல் வந்து ஓரளவுக்கு மீடியமான உங்களுக்கு நார்மலான வந்து உங்களுக்கு லைட் ஏரியா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்பிஎம்ல வந்து இந்த ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் பட்டன், அப்புறம் வந்து லைட் பாஸ் பட்டன். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வண்டியை வந்து ஏதாவது ஹில் ஸ்டேஷன் எல்லாம் வந்து பனிமூட்டமான இடத்துக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது உங்கள் பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் போகிறீங்கன்றதுக்காக ஈஸியாக தெரியறதுக்காக தான் இந்த லைட்டு. ஸோ இது எரிஞ்சதுன்னா ஸோ இந்த நமக்கு பார்க்கிங் லைட் இது எரியறதுனால நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும் நீங்கள் ஒரு வண்டி முன்னாடி போகுதுன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் வியூ பார்த்துடலாம். 2 சைடும் வந்து எல்இடி லைட்டு ப்ளஸ் உள்ளேயும் வந்து நமக்கு எல்இடி லைட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துடலாம். இது மேக்ஸிமம் வந்து ஒரு 15 லிட்டர் நமக்கு பிடிக்கும். ஸோ E20 பெட்ரோல் வரையும் இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். எத்தனால் 20 பெட்ரோல் வரையும் நமக்கு இது சப்போர்ட் பண்ணும். இது வந்து BS6 phase 2 வேரியண்ட் இது. ப்ளஸ் சஸ்பென்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஸ் தான் வரும். இங்கேயும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வரும், இங்கேயும் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஸை வந்து USD ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சஸ்பென்ஸை. ஸோ பேக்கை வந்து மோனோஷாக் சஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஸோ மைலேஜ் வந்து நம்ம ரைட் மோரை பொறுத்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு மைலேஜை பற்றி பார்த்துருவோம். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து நம்ம என்ன மோடில் வந்து ஓட்டுறோன்னு. மொத்தம் 3 மோடு இருக்குது, ரெயின் மோடு, ஸ்ட்ரீட் மோடு, அப்புறம் வந்து ட்ராக் மோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெயின் மோடில் வந்து நம்ம ஓட்டும் போது நம்ம நல்ல ஒரு மைலேஜ் எடுக்கலாம். ஒரு 32 கிலோமீட்டர் நம்ம பர் லிட்டருக்கு வந்து எடுக்கலாம். பட் நீங்கள் ஸ்ட்ரீட் மோடு அப்புறம் ட்ராக் மோடு போனீங்கன்னா ஒரு 25 to 27 கிலோமீட்டர் தான் நம்ம மைலேஜ் எடுக்க முடியும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 3.1லேருந்து 3.4 லேக் வரையும் நமக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து வேரி ஆகும். ஏன் ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸும், நமக்கு அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸும் ரோட் டேக்ஸும் நம்ம போடுவாங்க. ஸோ நம்ம ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நமக்கு ரோட் டேக்ஸ் பே பண்ணி எடுக்கும்போது நமக்கு அதுக்கான டேக்ஸ் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து நமக்கு வேரி ஆகும். ஸோ அதை பொறுத்து நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸும் வந்து நமக்கு வேரி ஆகும். ஓகே, ஸோ நம்ம அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து KTM டியூக் வந்து வாங்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.